இறப்ப வச்சுதான் வீடியோ போடல இந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அதையுமே வந்து என்ன பண்றாங்க, வீடியோ ஆக்கி அவங்களுக்கு அதை வியூஸ் பார்த்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. புருஷனும் முன்னாட்டியுமா உட்காந்து என்ன பண்றாங்க, அப்படியே மலைமலையா அந்த கண்ணில் கிளிசரின் போட்டாதான் அழுக வருவாங்க சினிமாவில் உள்ளவங்களுக்கு. இவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல, நேச்சுரலாவே நடிப்பு திறமை நிறைய இருக்கும் போல இருக்கு. சோ மலைமலையா கண்ணீர் விட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. காலையில ஷால் நின்னும் நிக்காமலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷால் போடுற மாதிரி அது கீழே விழும். ஏன்னா அவங்க முஸ்லீமா சரிங்களா, அது போடாம அவங்க சும்மா கழுத்தை சுத்தி போட்டா அவங்களை ஹிந்து நினைச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த முஸ்லீம் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க சரிங்களா. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி முஸ்லீம்னு அவங்களை காமிச்சிக்கிறாங்க. ஆனா இதை பார்க்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திக்கணும். நேரத்தை இப்படி வீணாக்குறீங்களேன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொழுதுபோக்கு தானே, இது ஒரு பொழுதுபோக்கா பண்றோம், இதுல என்ன தப்பு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போனோம்னா பொழுதுபோக்குங்கிறதே வந்து இஸ்லாத்துல கிடையாது. ஒவ்வொரு பொழுதுக்கும் பதில் சொல்ற ஒரு மார்க்கத்துல நம்ம பிறந்திருக்கோம். அது மறுமையில நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு செகண்ட கூட நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா இந்த மாதிரியான யூஸ்லெஸ், இந்த மாதிரி வெட்டித்தனமான அழிஞ்சு பேசி மற்றவங்களை வந்து முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம் சரிங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஆடியன்ஸ் வந்து நமக்கு முதல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு சேனலை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. ஒரு கணவன் மனைவியா சேர்ந்து ஒருத்தவங்க சேனல் நடத்துறாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதாவது மற்ற சேனல்கள்லயாவது ஏதாவது சமையல் குறிப்பு, வீட்டு குறிப்பு, அந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு தேவையானதை காட்டுவாங்களாம். அதாவது அவங்க அதிகபட்சம் 90% மார்க்கத்துல இல்லாத அனாச்சாரங்கள் எதையாவது புகுத்தி லாகிங் பண்றேன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கும். ஆனா இப்ப இவங்களை பார்க்கும்போது டோட்டலாவே இவங்க எந்த குறிப்பும் எதுவுமே சொல்றது கிடையாது. இவங்க டெய்லி எப்படி சாப்பிடுறாங்க, என்னென்ன சாப்பிடுறாங்க, எங்கெங்க போறாங்க, எப்படி பேசிக்கிறாங்க வீட்டுக்குள்ள, இதை காட்டியே என்னவாயிட்டாங்களாம். அதாவது ரமலான்ல நம்மளுக்கு பொதுவா தெரியும், இஃப்தார்ல சஹர் நேரத்துல என்னென்ன சாப்பாடு செய்யறோம் அப்படின்னு காட்டியே என்ன பண்ணுவாங்க, நிறைய வியூஸ் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. இபாதத் செய்யற நேரத்துல இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய டைம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரமதான்ல இஃப்தார்ல என்ன சாப்பிட்டேன், சஹர்ல என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராமா போட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டாங்களாம். நான் இவங்க சொன்ன பிறகு இந்த சேனல்ல போய் பார்த்தேன். இந்த சேனல்ல பார்த்தோன்னா ஒரு கணவன் மனைவியும் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி பேசுறாங்க. ஆனா ரியல் இன்னசென்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, படங்கள்ல எப்படி நடிக்கிறாங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா, இந்த மாதிரி நம்ம கேரக்டரை காமிச்சோம்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு வியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக பேசுற மாதிரி இருக்கு. ஏன் இவங்க இன்னசென்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விளாகர்ஸ் என்ன பண்றாங்க, அதாவது பேசும்போது இன்னசென்ட் மாதிரி பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய பின்னாடி அவங்க அனுப்புற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு போவாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமானவங்க அப்படின்னு தெரியுது. இவங்க வந்து ஓவர் இன்னசென்ட்டாவே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆக்ட் பண்ணி நம்மளை முட்டாள் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லா விஷயங்களையும் அவங்க சாப்பிடுற இதை எல்லாத்தையுமே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சாப்பிடும் போது பார்க்கணுமே, தாங்க முடியல. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, இப்படி எல்லா விஷயத்தையுமே அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல நடுவுல நிறைய சினிமா பாட்டுக்கள், சினிமா டைலாக்ஸ், இந்த மாதிரி நிறைய, அதாவது சினிமா நடிகராவே அவங்க வந்து அவங்கள ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அனாச்சாரமான விஷயங்கள் இவங்களுடைய வீடியோல நிறையவே இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஃபேஷன் ஷோ காட்டுற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, நல்லா அழகழகா ட்ரெஸ் போட்டு வந்து ஃபுல்லா மேக்கப் போட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அதாவது நான் போய் குளிச்சுட்டு பூ வச்சு இந்த புடவையை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே கூட கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்களை பத்தி நம்ம சொல்லும் போது கூட ஒருத்தவங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. கீழே வர கமெண்ட்ஸுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதுல ஹார்ட் போடுங்க என்னை பார்த்து அப்படின்னு சொன்னதே அந்த பொண்ணு தான் சரிங்களா. அதை எதிர்பார்க்கறதே அவங்கதான். எதிர்பார்த்து அப்போ முஸ்லீமோ நான் முஸ்லீமோ எல்லா ஆண்களும் என்ன பண்றாங்க, ஹார்ட்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சோ அதையும் அவங்க எதிர்பார்த்து வரவேற்று அவங்க அதுக்கு பதில் ஹார்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு சமையல் குறிப்போ இல்ல வீட்டு குறிப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்றது கிடையாது. அவங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள், சொல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருக்கும்போது அவங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி, ஏன் அவங்க வீட்டுல மவுத்தானவங்களை வரைக்கும் கூட என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல எங்க பெரியம்மா மவுத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷனும் முன்னாட்டியுமா உட்காந்து என்ன பண்றாங்க, அப்படியே மலைமலையா அந்த கண்ணில் கிளிசரின் போட்டாதான் அழுக வரும்னு சினிமாவில் உள்ளவங்களுக்கு. இவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல, நேச்சுரலாவே நடிப்பு திறமை நிறைய இருக்கும் போல இருக்கு. ஸோ மலைமலையா கண்ணீர் விட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. அதாவது இந்த மாதிரியான இறப்ப வச்சுதான் வீடியோ போடல இந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அதையுமே வந்து என்ன பண்றாங்க, வீடியோ ஆக்கி அவங்களுக்கு அதை வியூஸ் பார்த்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க.
சோ இவங்கள பத்தி பேசுங்க அப்படின்னா என்ன பேசுறது? இது வந்து பாக்குற நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இப்ப எனக்கு கமெண்ட் பண்ணவரும் சொன்னாரு, இந்த மாதிரி இதுல ஒரு நல்லதும் கிடையாது, கெட்டதா இருக்கு. ஆனா இதுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். இதுல ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கிடையாது. நானும் பார்த்தேன். இதுல வந்து எக்கச்சக்கமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். கம்ப்ளீட்டா ஐயோ நீங்க பேசுறது அப்படி இருக்கு, உங்களுடைய வீட்டை காமிங்க, உங்களுடைய வாசல காமிங்க, உங்க அதை காமிங்க, இதை பாருங்க, ஒரே வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி தான் வந்து கமெண்ட்ஸா இருக்கு. ஒரு அட்வைஸ், ஏன்னா மற்ற சேனல்களை பார்க்கும்போது யாராவது அட்வைஸ் கொடுத்த கமெண்ட்ஸாவது இருக்கும், இவங்கள அதுவும் இல்லை. ஏன்னா இவங்க இன்னசென்ட் மாதிரி அவங்கள காட்டிக்கிறதுனால அதுவும் இல்லை. சோ இவங்க வந்து டோட்டலாவே பணம் சம்பாதிக்கிறதுக்காக முழுமையா இறங்கி ஜனங்களை வழிக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ மத்தவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் வீடியோ போடணும் அப்படின்னு இறங்கி என்ன பண்றாங்க, அவங்க அவங்களுடைய இஷ்டப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மார்க்கத்தெல்லாம் பார்க்கல. அவங்க இஸ்லாத்துல பிறந்தாலும் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம்ன்றதுனால அவங்க போடுறாங்க. அதுக்கு அவங்க தம்ப்நெயில் போட வேண்டியிருக்கு, அதுக்கு அவங்க எடிட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு அவங்க நடிக்க வேண்டியிருக்கு, அவங்க நேரத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்க உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க அதுல பணம் சம்பாதிக்கிறாங்க. இதை போய் நம்ம இப்ப சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. ஆனா இதை பார்க்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க தானே போடுறாங்க, அவங்க போட்டா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து நம்மளுடைய பொன்னான நேரத்தை அவங்க கையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாவம் செய்யற அவங்கள நம்ம ஊக்குவிச்சு நம்மளும் பாவியாகி அவங்களையும் மேலும் பாவியாக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும். அதாவது நிறைய பேருக்கு நேரத்தை இப்படி வீணாக்குறீங்களே, நேரத்தை வீணாக்குறீங்களேன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொழுதுபோக்கு தானே, இது ஒரு பொழுதுபோக்கா பண்றோம், இதுல என்ன தப்பு இருக்கு, இப்ப இவங்களை நாங்க பாக்குறதுனால என்ன தப்பு வந்துட போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்களை சுட்டி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டை எட்டி பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்காதது. இதுல இவங்க எவ்வளவு நடிப்பு நடிச்சிட்டு இருக்காங்க, அந்த நடிப்பு எல்லாமே உண்மை நம்புறோம். அவங்களுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பண்றோம், அந்த ஏக்கத்தை கொடுக்குறோம் எல்லா விதத்திலயுமே. அதாவது அலங்காரத்தை காமிச்சு மற்ற ஆண்களுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம பெண்கள் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்பை கொண்டு வரும். அவங்க உள்ள ஆண்கள் எப்படி இருக்காங்க, குழஞ்சு குழஞ்சு பெண்கள் கிட்ட அந்த மனைவி கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நம்மளுடைய கணவன் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கொண்டு வராங்க. அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம வீடுலயே, இந்த மாதிரி வெளியே போக முடியலையே, இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலையே அப்படின்ற ஏக்கத்தை கொண்டு வராங்கன்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம பண்ணணும்னா, நாம நம்முடைய விலை மதிக்க முடியாத நேரத்தை இவங்க பின்னாடி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த நேரத்துடைய அருமை என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நாளைக்கு மறுமையில போய் இந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம என்ன விலை உயர்ந்த பொருளை கொடுத்தாலும் இந்த ஒரு செகண்ட வாங்க முடியாது. மறுமையில நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு செகண்ட கூட நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா, இந்த மாதிரியான யூஸ்லெஸ், இந்த மாதிரி வெட்டித்தனமான, மற்றவர்களை வழி கெடுக்கிற, இப்படி வலிஞ்சு பேசி மற்றவங்களை வந்து முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம், சரிங்களா? தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இஸ்லாத்துல வந்து நம்ம பொழுதுபோக்கே கிடையாதா அப்படின்னு சொன்னா, பொழுதுபோக்குன்ற விஷயம் இஸ்லாத்துல தேவையற்றதுதான். இப்ப நம்ம பார்க்க போனோம்னா பொழுதுபோக்குங்கிறதே வந்து இஸ்லாத்துல கிடையாது. ஒவ்வொரு பொழுதுக்கும் பதில் சொல்ற ஒரு மார்க்கத்துல நம்ம பிறந்திருக்கோம். அப்படியே சில என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக வேண்டி மைண்ட் ஒரு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செஞ்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இப்படி மார்க்கத்துல இருந்து வெளியில போன விஷயங்களா இருந்துச்சா அப்படின்னா இல்ல. அந்த மாதிரியான பொழுதுபோக்குகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்ஷால்லா ஒரு தனி வீடியோல போடுவோம். அதே மாதிரி இந்த நேரத்துடைய அருமைன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துடைய அருமையை பத்தி நம்ம ஒரு வீடியோல போடுவோம். அதனால இந்த மாதிரி வீடியோங்களை பாக்குறவங்க தயவு செய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களையும் பண்ண சொல்லுங்க. இவங்க எல்லாம் நேரடியாவே வழி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இஸ்லாம்ன்ற பேர்ல இவங்களுக்கு வந்து ஒரு என்ன வேணும்னா ஒரு கூட்டம் வேணும். முஸ்லிம் ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க அப்படிங்கிற கூட்டம் வேணுங்கிறதுக்காக தலையில சாலி நின்னும் நிக்காமலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சால் போடுற மாதிரி அது கீழே விழும். ஏன்னா அவங்க முஸ்லீமா, சரிங்களா? அது போடாம அவங்க சும்மா கழுத்தை சுத்தி போட்டா அவங்களை ஹிந்து நினைச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த முஸ்லீம் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, சரிங்களா? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி முஸ்லீம்னு அவங்கள காமிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு முஸ்லீம் தான் ஆடியன்ஸ் தான் வேணும் இல்ல, நான் முஸ்லீம் ஆடியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரையும் ஈர்க்கிறதுக்காக இப்படி தலையில ஷால் இருந்தும் இல்லாமலும் முகம் பூரா மேக்கப் போட்டு அவங்க சாப்பிடுற அந்த வாய் அழகையும் கை அழகு மூஞ்ச அழகுன்னு இப்படி காமிச்சு என்ன பண்றாங்க, மத்தவங்கள தவறான வழிக்கு கொண்டு போறாங்க. இந்த மாதிரி இருக்கிற கணவன்மார்களால உண்மையாலுமே பெண்களுடைய நிலை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கணவன் ஃப்ரீடம் கொடுக்கும்போது மற்ற எல்லா கணவர்களையுமே என்ன ஆக்குறாங்க, ஏன் அவங்க வீட்டுல எல்லாம் இப்படி விடலையா அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் அது வீட்டுல சண்டை போடுற நிலைமைக்கு போகுது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல வந்தா என்ன சொல்லுவாங்களா, பெண்களை கட்டுப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. இது பெண்களுக்குன்னு இல்ல, ஆண்களுக்கும் தான் இதை சொல்றோம். கணவன்மார்கள் உங்களை சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வற்புறுத்துனா,
இந்த மாதிரி நடி என் கூட அப்படின்னு வற்புறுத்தா நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைங்க. நம்ம மார்க்கெட்ல இப்படி கிடையாது, நான் நடிக்க மாட்டேன், நீங்களும் நடிக்க வேணாம் அப்படின்னு நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அதனால 2 பேருக்குமே 2 பேருமே பொறுப்பாளி. சரிங்களா? நம்ம ஒரு வார்த்தை இப்ப பெண்ணா இருக்கிறதுனால பெண்ணுக்கு நம்ம அட்வைஸ் பண்றதுனால நம்ம வந்து பெண்ணை தான் வந்து குறிச்சு பேசுறோம், கணவன்மார்களை வந்து கட்டுப்படுத்த சொல்றோம் கிடையாது. 2 பேரும் 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணி வச்சா இம்மையிலயும் மறுமையிலயும் கண்ணியம் கிடைக்கும். 2 பேரும் 2 பேரையும் வந்து இந்த இம்மையுடைய இந்த இன்பத்துக்காக அவுத்து விட்டாங்கன்னா கண்டிப்பா இம்மையிலையும் மறுமையிலையும் கண்ணியமற்ற ஒரு வாழ்க்கையை தான் அனுபவிக்க வேண்டி வரும். அதெல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நல்ல புரிதலை காட்டணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரும் நேர்வழியில் செலுத்துவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.